விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே ராசிநாதன் செவ்வாய் உச்சமடைகிறான். அப்போ 1 6 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு வியாதி கடன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகச்சிறந்த விஷயம். 12 சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறான், மறைகிறான். இது ஒரு விபரீத ராஜயோகம். இந்த பக்கம் சுக்கிரன் வேற, முடியாது முடியாது முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் பலன் தருவேன். ஐயா இல்ல முடியாது முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் பலன் தருவேன். செவ்வாய் பகவான் வேற, இருங்கப்பா, குலுக்கி போட்டு குலுக்கல் முறையில் யாராவது ஒவ்வொருத்தனா கொடுங்கப்பா, நீங்க சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த மாசம் முடிஞ்சிட போகுது. ராம்ஜி வேற அடுத்து தை மாசம் முடிஞ்சு மார்ச்சுக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து நமக்கு நல்ல நேரம் வந்தா நான் கண்டிப்பா பணத்தை கொடுத்துட்டு தான் போவேன். ஆமா, கண்டிப்பா நாங்களும் பணத்தை வாங்கிட்டு தான் விடுவோம். 8 புத பகவான் 3ஆம் இடத்திலே மறைகிறோம். இது ஒரு விபரீத ராஜயோகம். இந்த ஆள் வேற வந்துட்டான். வெரி குட் கபான். வாசல்ல போய் என்ன சொல்லுது, ஒரு நாள் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கதவை என்ன சொல்றது, ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் கதவு தட்டப்படுகிறது, யார் என்று பார்க்கிறீர்கள், படபட படபட. என்ன இவ்வளவு கதவு தட்டுறீங்க, பொறுமையா தட்டுங்க. ஒரு தட்டு தட்டினாலும் திறக்க மாட்டேனா, எதுக்கு 9 தட்டு தட்டுறீங்க? சார் வந்திருக்கிறது 8 பேர் சேர்ந்து தட்டுறோம். 8 பேர் சேர்ந்து தட்டுறியா, யாரா நீ? கதவு திறந்து பார்த்தா, வணக்கம், நான் தான் ஆதிலட்சுமி, கமான் உள்ள வாங்க. நான் தனலட்சுமி, நீங்க உள்ள வாங்க. நான் தானியலட்சுமி, கமான் எல்லாரும் வாங்க. நான் தான் மகாலட்சுமி, நீங்களும் வாங்க. கற்பனை பண்ணும்போது ஜாலியா இருக்கா இல்லையா? 8 3ஆம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெறும் பொழுது தாரித்யம் எனக்கூடிய வறுமை நீங்குகிறது நண்பர்களே.